நல்லா தான் இருக்கேன். நான் இதுவரையும் 16 வயசுல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட நான் அவனை கூட்டு போனது கிடையாது. 4 படிக்கட்டு 4வது படிக்கட்டுல இருக்கிறான். அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு போய் அதனால அவனுக்கு மூச்சு வாங்கி எனக்கு வந்து அது மேலதான் சந்தேகம், வேற எதுவும் இல்லை. நிக்க வச்சாங்களாம் சார், 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு நிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. காலையில் 7 மணிக்கு எது கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க? காலையில் சாப்பிடாம வெறும் வயிற்றுல அவ்வளோ பேகை மாட்டிட்டு 4 மாடி படி ஏறினா லோ ப்ரெஷர் ஆகுமா ஆகாதா? இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையுமா குறையாதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொலாப்ஸ் ஆகி தான் செய்வான். அதுவும் அந்த அம்மா சொல்கிறாங்க, எல்லாரும் கையை போட்டு தேய்ச்சிட்டே இருந்தாங்களாம். ஒருத்தன் இப்படி கொலாப்ஸ் ஆகி விழுறான் அப்படின்னா அவனுக்கு சிபிஆர் ட்ரைனிங் கொடுக்கணும். நம்ம தலையாக அடிச்சுக்கிறோம், சிபிஆர் ட்ரைனிங் சொல்லிக் கொடுங்க, எல்லா ஸ்கூல்லையும் சிபிஆர் ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கணும், ஏஐடி டிவைசஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம தலையாக அடிச்சுக்கிறோம். ஆனால் அந்த ட்ரைனிங் யாருக்குமே இன்னும் தெரியல. கையை போட்டு தேய்ச்சி விட்டா எப்படி உயிர் வரும்? சிபிஆர் கொடுத்தா இன்னும் இந்த பையனை காப்பாற்றிருக்கலாம். ஸ்கூல் பேக்கில் எதுக்கு அவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகணும்? ஹோம்ஒர்க் என்னவோ என்ன படிக்கணுமோ அந்த புக்ஸை மட்டும் எடுத்துட்டு மிச்ச புக்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேயே ஒரு கபோர்ட் மாதிரி அடிச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கபோர்ட் கொடுத்து வச்சா என்ன? இது மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயும் அப்படி ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே வந்துருச்சுன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக சின்ன சின்ன பசங்க, நர்சரி, பிரைமரி பிள்ளைங்கள்லாம் வெயிலில் போட்டு நிற்க வச்சு ட்ரில்னு பண்ணுறாங்களே, அது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? நம்மளாம் அந்த காலத்தில் ஸ்கூலில் நிற்கலையா, காலையில் சாயந்தரம் வெயிலில் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் இப்போ ஒமிக்ரான் வைரஸ் வந்ததுக்கப்புறம் மாதம் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் பொழுது நுரையீரலையும் இதயத்தையும் அது பலவீனப்படுத்துது அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக காலை நேரங்களில் தான் இந்த மரணங்கள் நிகழுது. சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகிறத இனிமேல் அவாய்ட் பண்ணணும்.